ஜியோ ஒரு டிஜிட்டல் காயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வரிசையில் வரும் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகணும் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் இந்த காயினை நான் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அஃபிஷியலாக நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதுக்கு ப்ளே ஸ்டோர் போகணும். அங்கே வந்து ஜியோஸ்பியர் அப்படிங்கிற இந்த வகையான வெப் ப்ரௌசரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஜியோ நம்பரை கொடுக்கணும். முக்கியமான விஷயம், ஜியோவோட அக்கௌண்ட்டில் இருக்குன்னா நீங்கள் ஜியோவோட சிம் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அங்கே வந்து பெர்மிஷன்ஸ்க்குலாம் அக்ரி கொடுத்துட்டு இப்போ வந்து சைன் அப் அப்படின்னு கேட்கும். சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஜியோவோட காயின். இந்த காயினை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஜியோவோட இந்த வகையான ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணணும். சைன் அப் கொடுத்துட்டு நிக் நேம் கொடுத்துட்டு உங்களோட நம்பரையும் வந்து பதிவு பண்ணுங்கள். ஓடிபி வரும். இப்போ வந்து என்ட்ரு கொடுத்த உடனே செட்டப் ஆயிரும். இப்போ இங்கே வந்து காயின் ஆப்ஷன் இருக்கும். அந்த காயின் ஆப்ஷனுக்கு போயிட்டு செட்டப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து செட்டப் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக சைன்இனும் ஆயிரும். ஆல்ரெடி அங்கே சைன்இன் பண்ணது இங்கேயும் வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த காயின்ஸை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது. இதுக்கு நீங்கள் இந்த வகையான வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணியே ஆகணும். இதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இந்த காயின்ஸ் வந்து ஏர்ன் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ப்ரௌசர் மாதிரி தான். இந்த ப்ரௌசருக்குள்ளே என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குது, நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களா ரேண்டம் ஆப்ஸ், அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கிரிக்கெட்டோட ஸ்கோர்ஸ் ஆகட்டும், அண்ட் நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசரில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இங்கே நீங்கள் அஸ்ட்ராலஜிலேருந்து பல விஷயங்களை வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்துக்கிற ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் போய் ஹோம் ஸ்க்ரீனில் செட்டப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கூகுள்லேருந்து மற்ற பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க இல்லையா, யாகு ஆகட்டும், டக்டகோ ஆகட்டும், பிங் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிளான சர்ச் இன்ஜின்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. கூகுள் வேணும்னா கூகுள் யூஸ் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்னா டக்டகோ யூஸ் பண்ணலாம். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வெப் ப்ரௌசரை தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வகையான ப்ரௌசருக்குள்ளே நீங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க காயின் கொடுப்பாங்க. அந்த காயின்ஸ் எப்படி வந்து யூஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ்லேயோ இல்லை ஜியோவோட அதர் ப்ராடக்ட்ஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட்டோ இல்லை இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா மணிக்கு பதிலாக வந்து ஒரு டிரான்சாக்ஷனாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வகையான காயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னமும் இது பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. இது வந்து கேம் விளையாடியும் இந்த காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரோல் அவுட் ஆகலை. சில டிவைஸுக்கு மட்டும் தான் இது சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ண பாருங்கள். ஃபியூச்சரில் இந்த ஆப்போட அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.